நேரத்துல எந்திரிச்சிட்டீங்க. எந்திரிச்சிட்டேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சரி, இப்ப யாரும் வரல, நம்ம வேற பாடத்துக்கு போவோம். Correct. அந்த அம்மா பாருங்க என்னென்ன என்னத்த எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த லைன்ல இருந்து அத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. இந்த மாதிரி கேட்கணுங்க. படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டா தான் சரிங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றும் கவனிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுதானே. மருத்துவத்திலயும் நம்ம விளையாடுறோம். ஆமாங்க. நோபல் பரிசுக்கு கண்டுபிடிப்பு. நோபல் பரிசுக்கு அப்ளிகேஷன் அனுப்புறது சாதாரணமா? கண்டுபிடிப்பு இருந்தா தான் அனுப்ப முடியுங்க. ஆ, இல்லைன்னா முடியுங்க. அது சரியே தவிர அந்த தைரியம் இருக்கணும்ல நமக்கு. ஆமாங்க ஆமாங்க. நான் சொல்றது இல்லாம அந்த அம்மாவுக்கு புதுசா இருக்கு. இன்னைக்கு சொல்றதே எனக்கு புரோட்டானிக் எஃபெக்ட், புரோட்டானிக் டயோடுன்னு சொல்லும் பொழுது நாங்க எலக்ட்ரானிக் பத்தி, எலக்ட்ரானிக்கே எல்லாத்துக்கும் தெரியும். எலக்ட்ரானிக் கடைக்கு போறோம் வாங்குற சாமானம். அதுல புரோட்டானிக் ஒண்ணு இருக்குங்கிறது, புரோட்டானும் ஒண்ணு இருக்குது, அதனாலதான் சொல்றேன் நான். அதுதான் எதிர்காலத்தில் நம்ம உடம்பு இதுல நம்ம உடம்பு வந்து அந்த ஆற்றலை இயங்குதுங்கிறதுனாலதான் நான் அதை சொன்னேன். அது கரெக்டா தான் வரும். நீங்க உடம்ப ஆராய்ச்சி பண்ணி எதை கண்டுபிடிச்சாலும் கரெக்டா வரும். உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் நமக்கு அதை சொல்லும் வரும். நமக்கு ஒவ்வொரு வினாடிக்கும் நமக்கு எனர்ஜி வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வர்ற அந்த எனர்ஜியை வந்து எப்படி தகவமைப்போம்னா, அது எப்படி அதை இழுத்துக்கும்னா, அன்னப்பாதை அழுக்கே இல்லாம இருந்ததுன்னா உள்ள பூந்துக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நேற்று ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு பெருசெல்லாம் ஒன்றும் பண்ணல. அதை சாப்பிட்டுருக்கிறீங்க, அது 36 மணி நேரம் வயிற்றுக்கு நண்பனா மாறுது, மனதுக்கு பகைவனா மாறணும். இப்ப மனதுக்கு எதிராக நடக்கணும். இப்ப மனது எப்போ ஒன்றுபடணும்னா, இப்ப நான் சொல்றதை கேட்கறீங்க பாருங்க, அதுக்கு தான் நீங்க ஒன்றுபடணும். உங்க பழக்க வழக்கத்துக்கு எதிரானது உடம்புக்கு நண்பனானது இப்ப இந்த கூட்டா சேர்றப்ப இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருது. அப்ப கூட்டா சேர்ந்து நாம் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கிற பொழுது அந்த நுகர்வு வெறியிலிருந்து வெளியே உடையாந்துடுறோம். இப்ப நீங்க சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல், சாப்பிடலைன்னா உடம்புக்கு நன்மை. இந்த சாப்பிடலைங்கிறது சுத்தப்படுத்தினாத்தான் நன்மை. ஆகிய நமக்கு உடம்புக்கு நன்மை தான் செய்யறோம். அப்ப என்ன ஆகுது? இப்ப நீங்க ஒண்ணு சாப்பிட்டீங்கிறது அதுக்கு சரிதான், அது மனதுக்கு தானே நன்மை. அப்ப உடம்புக்கு தீமைன்னு தெரியுது இல்லையா? அந்த பகுத்தறி உடனே காட்டி கொடுத்து பகுத்தறி சொல்லுது டே வேண்டாண்டா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண. இந்த மாதிரி 1000 முறை தவறு செய்தாலும் 1000 முறை சுத்தம் செய்யலாம். சரியா? மீண்டும் அது என்ன சொல்றாருன்னா, இதை சரிபார்க்க மட்டுமே தான் நான் இந்த உணவில்லாமல் வாழ்வுகளை பரிந்துரைக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் சரியான சுத்தத்தில் இருந்தால் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. நீங்க 36 மணி நேரம் போடலாம், 46 மணி நேரம், 48 மணி நேரம் போடலாம். 48 மணி நேரம் போட்டா இன்னும் நல்ல வேகமா சுத்தமாகும். 48 மணி நேரம் போடு, ஒன்றும் ஆகாது. நான் தான் இருக்கிறேன்ல. நீங்க 48 மணி நேரம் போடும் பொழுது இந்த கரெக்டா கரெக்டா அந்த வந்துகிட்டே வாங்க. புத்தகத்தை நல்லா படிங்க. அந்த நீரை மருந்தாது. அது நீங்க இதுவே மழை நீர் வச்சிருக்கிறீங்க, அற்புதமா வேலை செய்யும். நானே மழை நீர் வந்து நேற்று முந்தானால் லேசா பேஞ்சுது. அப்புறம் அந்த பாத்திரம் இல்லைன்னு, பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லைன்னு பிடிச்சி வச்சிருப்பேன். இது சுத்தமான மழை நீர், கண்ணாடி மாதிரி இருக்கு, அப்படி பளிங்கு மாதிரி இருக்குது. இது வந்து இந்த டெஸ்ட் இதுக்கு ஊத்துறக்கா வச்சிருக்கிறேன். எதுக்கு? லைட் எரிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஆனா வள்ளலார் வந்து மிகப்பெரிய அறிவாளி. அவர் மாதிரி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் உலகில் இருந்திருந்தாருன்னா எத்தனையோ 100 நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு. ஆனா அவர் காலத்துல அவர் என்ன சொல்றாருன்னா யாருக்கு அங்க அந்த மக்களுக்கு புரியல. ரெண்டாவது அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்கன்னா, பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டாரு. பசிதாகத்தை கட்டுப்படுத்த உடனே எப்படி மக்கள்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அவருக்கு. சொன்னா கேவலம், ஏற்கனவே கேவலமா பேசுறானுங்க. எப்பவுமே வந்து இந்த மதவாதிகள் பூசாரிகள் இருக்காம பாருங்க. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு எப்படின்னா மீடியா வந்துருச்சுங்க. இன்னைக்கு மீடியா வந்து எவங்கிட்ட பார்த்தா உண்மையை தெரிஞ்சுக்குவான். அப்ப யாரோ ஒருத்தருக்கு தான் தெரியும், அவன் பொய்யா கூட பேசுவான். இன்னைக்கு அப்படி இல்லை, மீடியா இருக்கு, ஆதாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப எது உண்மை எது பொய்ன்னு அவன் வந்து தன்னுடைய மீடியா பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்குவான். ரெண்டாவது அந்த ரெஃபரன்ஸ் பார்த்துக்குவான்.
இப்ப நான் வந்து நான் ஒரு பொருளை பத்தி நேற்று பேசுறேன். இந்த பொருளை பத்தி பேசும் பொழுது உடனே அவங்க ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துருவாங்க. என்ன சொல்ற டயோடுனா என்ன, தண்ணினா என்ன, நெகட்டிவ்னா என்ன, பாசிட்டிவ் என்ன, கொஞ்சம் மாத்தி சொல்றானே. மாத்தி சொல்றது இல்ல, அந்த அடுத்த எதிர்காலத்துல வரக்கூடிய இந்த மெட்டல் தான் வரப்போகுது. இப்ப இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம செல்போனுக்கு பயன்படுத்துறோம். உள்ள கேபிள் வருது, பூமி கடையில் தோண்டிட்டு கேபிள் போட்டு போறாங்க இல்லையா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி கேபிளுங்க. என்னது? கண்ணாடி கண்ணாடி கேபிள். வணக்கம், வாங்க. அந்த கண்ணாடி கேபிள் பாத்தீங்கன்னா சிலிக்கான், சாதாரண மண்ணு சிலிக்கான். கண்ணாடிங்க என்ன தெரியுங்களா? சிலிக்கான் தான். கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடியா இருந்தாலும் சரி, இந்த கிளாஸ் கண்ணுக்கு போடுற கிளாஸா இருந்தாலும் சரி, எல்லாமே சிலிக்கான்னு பேரு. அது குறிப்பிட்ட டெம்பர்ல குறிப்பிட்ட சூட்ல உருக்கிறப்ப நம்ம வளைச்சிக்கலாம், நெடிச்சிக்கலாம், டியூபா மாத்தலாம், பிளாஸ்டிக்கை மாத்தலாம், கண்டா மாத்தலாம், கண்ணாடியை மாத்தலாம், குழாயா மாத்தலாம். நம்ம உடம்பு என்ன தெரியுங்களா? நம்ம உடம்புல சிலிக்கான் எங்கேயுமே கிடையாது. இந்த இடத்துல சிலிக்கான் இருக்கு, சில இடத்துல மட்டும். எங்க விரிஞ்சு சுருங்குது அங்கெல்லாம் சிலிக்கான் இருக்கு. நம்ம உடம்பு எங்க இழுக்குது பாருங்க இப்படி. இந்த எலாசிட்டி போற சிலிக்கான் தான். நம்ம உடம்புல நீங்க போய் போட்டு பார்த்தோம்னா எங்க சிலிக்கான் கேட்டா உள்ள எங்க சிலிக்கான் கிடையாது. எங்க சுருங்கி விரியுது அங்க சிலிக்கான் பார்ட்டிகள் எல்லாம் வந்து நானோவா இருக்கு. நான் உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், இவ்வளவு எல்லாம் இருக்குது இந்த உடம்பு. ஏன் சிலிக்கானில் நம்ம உடம்புல தயாரிக்கலன்னு கேட்டாக்கா, மண்ணால் படைத்ததும்பா. ஆடா முட்டாள்களை, மண்ணாலும் படைக்கல, ஒண்ணும் படைக்கல, அல்ல மெட்டல் ஆக்சைடுல படைச்சிருக்குது. வெறும் மண்ணால் படைக்கல. மண்ணுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லாம் கலந்துதான் மண்ணு அப்படின்னு அர்த்தம். மண்ணால் படைக்கப்பட்டான் அப்படிங்கிறான். அது ஒண்ணு இல்ல. மண்ணுன்னா என்ன தெரியுமா? எல்லா வகையான காது பொருளும் வைத்து படைக்கப்பட்டது. இப்ப லட்டு உருண்டைன்னு வச்சுக்கலாம். லட்டு உருண்டை படைக்கப்பட்டது. லட்டுல என்ன இருக்கு? இனிப்பு இருக்கு, சர்க்கரை இருக்கு, பூந்தி இருக்கு, பாதாம் இருக்கு, பிஸ்தா இருக்கு. இது மாதிரி எல்லாம் போட்டுதானே படைக்கிறான். அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து எல்லா பார்ட்டிகளும், அந்த பொண்ணுகிட்ட அந்த அம்மாட்ட பேசும்பொழுது, நம்ம உடம்புல நானோ பார்ட்டிகள் தான் கலந்து இருக்குது அப்படின்னா, நானோ பார்ட்டிகளா? அப்புறம் பிரிச்சு சொல்லும்போது ஆமா 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 நானோ பார்ட்டிகள். இப்ப நானோ பார்ட்டிகளை தான் உடம்பு இயங்கிட்டு இருக்குது. இரும்பு நானோ பார்ட்டிகள், கோல்டு நானோ பார்ட்டிகள், செம்பு நானோ பார்ட்டிகள். அப்ப நானோ பார்ட்டிகள் எப்படின்னா, அது கண்ணுக்கு தெரியாது, டிவைஸுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதான் விஷயமே. வணக்கம், வாங்க. ஆக நம்ம உடம்பே வந்து புரோட்டால தான் நடக்குதுங்க ஐயா. சொல்லுங்க சுந்தர். நம்ம உடம்பே வந்து புரோட்டான்ல நடக்குது. புரோட்டான் பார்ட்டிகள். என்னது? புரோட்டான் பார்ட்டிகள் எலக்ட்ரிசிட்டி நடக்குது. அதாவது எலக்ட்ரான்ல நடக்கிறத விட புரோட்டான்ல நடக்குது. புரோட்டான் தான் லைவ். சென்டர் மாலிகுல் புரோட்டான் தான். சென்டர் மாலிகுல் புரோட்டான் தான். நியூக்ளியர் புரோட்டான் தான். நியூக்ளியர்ங்கிறது புரோட்டான். மையக்கரு தான் நம்ம உடம்பே. கருவுல தான் நடக்குது. மையக்கரு இதுதான் விஷயமே. இந்த மையக்கரு தான் உடம்பு எங்கும் இயக்கி கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண மெட்டல்னா நீ செம்பு எடுத்துக்கலாம், காப்பர் மெட்டல், காப்பர் ஒயர் எடுத்துக்கலாம். காப்பர் ஒயர்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். என்னது? எலக்ட்ரான் தான் மூவ்மெண்ட், ட்ரிஃப்ட் ஆகும். நம்மளது புரோட்டான் நகரிக்கிறது, அதனாலதான் தொலைச்சிட்டு போகுது. இதுக்கு மெட்டலே தேவையில்லை. புரோட்டானுக்கு மெட்டல் தேவையில்லை. புரோட்டானுக்கு மெட்டல் தேவையில்லை, ஃபைபர் தான் தேவை. என்னது? ஃபைபர். நம்ம உடம்பு எதெல்லாம் நடந்து ஃபைபர்ல ஆனது. அப்ப ஃபைபரை பிக்கப் பண்ணிட்டு உடம்பு போகுது. எதை பிக்கப் பண்ணிட்டு போகுதுங்க? ஃபைபர். இப்ப நம்ம வந்து பாலிமர். ஃபைபருக்கு இன்னொரு பேரு பாலிமர்னு பேரு. ஃபைபருக்கு இன்னொரு பேரு பாலிமர். பாலிமர்னா ஜவ்வுங்க, வேற ஒண்ணும் இல்ல. பாலிமர்னா ஜவ்வு. பாலிமர் என்ன? ஜவ்வு. வேற ஒண்ணு கற்பனை பண்ணாதீங்க. இப்ப காலில் முட்டி தேஞ்சு வச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அது ஜவ்வு. அது பாலிமர் ஜவ்வு. அப்ப அந்த ஜவ்வு எப்படி கொண்டு போய், ஜவ்வுக்கு என்ன பண்ணுவீங்க? பிளாஸ்டிக் ஆகட்டும். இப்ப நம்ம செயற்கை பிளாஸ்டிக்ங்கிறது இது ஒரு பிளாஸ்டிக் தான். நம்ம வாங்குற பொருள் பிளாஸ்டிக் தான். அதுவும் பாலிமர் தான். அதுவும் அந்த பாலிமர் தான் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னா, ஒரு மெம்பரன் மாதிரி வேலை செய்யுது. நம்ம உடம்புல போற மெம்பரன்ஸ் இருக்குது. லைவ் மெம்பரன், லைவ் பாலிமர். என்னது? லைவ் பாலிமர். இந்த லைவ் பாலிமர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா எலக்ட்ரானை பூரா கடத்திட்டு போகுது. அதனாலதான் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம பெருங்குடல் ரொம்ப முக்கியம். பெருங்குடல் வந்து கெட்டு போயிட்டு எல்லா நோய் வருது. இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. பெருங்குடல் அதை வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி
அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டி மெடிக்கல் சயின்ஸு. அதே போல் அமெரிக்காவில் இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் சயின்ஸ் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பொழுது பெருங்குடல் கெட்டு போகிறதோ அப்பொழுது அனைத்து நோய்கள் வரும்ட்டான். ஏன்னா பெருங்குடல் என்பது இரண்டாவது மனித மூளைன்ட்டான். இரண்டாவது மனித மூளை. சரி சரி, எப்படி அது தொடர்பு வச்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா, இங்கதான் அறிவியல் வருது. இப்ப மற்ற உறுப்புகள்ல மூளை இருக்குது, தண்டுவடம் இருக்குது. மூளை தண்டுவடம். இந்த தண்டுவடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வரைக்கும், கீழே கை வச்சு பாத்தீங்கன்னா ஆசனத்தை பார்த்தால ஒரு கூரான எலும்பு இருக்கும். அது 33வது எலும்பு. என்னது? 33வது எலும்பு. அப்படியே பார்த்தேன் 1 2 3 4 அப்படியே மேல இருந்து பெருசா இருந்து அடுக்கையில சிறுசா அப்படியே போ. அதுதான் குரங்கு வால் தேஞ்சு போய் எலும்பா மாறணும். குரங்கு வால் தேஞ்சு போய் எலும்பா மாறனுடைய எச்சம். அப்படின்னா எதிர்ந்து வந்திருக்கிறான். வால் இல்லா குரங்கு, வால் தேஞ்சி 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 சிப்பன்சி மாதிரி. உதாரணத்துக்கு சிப்பன்சி, அதுக்கு உதாரணத்துக்கு சிப்பன்சி, உதாரணத்துக்கு சிப்பன்சில இருந்து மாறலாம். அந்த மாதிரி சிறப்புத்தன்மை பெற்ற குரங்குல இருந்து பல கோடி ஆண்டா மாறி மாறி வந்திருக்கான். ஒவ்வொரு குரங்குக்கும் இன்னொரு குரங்குக்கு இடைவெளி இருக்குது. யாரும் கண்டுபிடிக்க முடியாது, போட்டோ எடுத்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் 1 வயசு போட்டோ இப்போ நான் எடுத்து வச்சோம்னா 10 வயசு போட்டோல வித்தியாசம் தெரியும், 50 வயசுல வித்தியாசம் தெரியும், 100 வயசுல வித்தியாசம் தெரியும். இப்படி போட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணா தான் கண்டுபிடிக்கணும், தவிர கண்ணால் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. ஆனா சாயல் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் என்ன, ஓ நீங்க அவரங்களா அப்படிம்பீங்க. ஆமா அவரு தான் நான் அப்படிங்க. ஆனா அந்த வடிவம் இருக்காது. 30 வருஷத்துக்கு வடிவம் 50 வயசுல இருக்காது. இதுதான் பரிணாம அறிவியல்னு பேரு. இதை மதவாதி இந்த மதவாத முண்டங்கள் ஏத்துக்காது. அந்த முண்டங்களுக்கு அறிவே கிடையாது. ஏன்னா நாம பரிணாமத்துல போறனால உலகத்திலே சித்தர்கள் மாதிரி டாப் சயின்ஸ் யாரும் கிடையாது. சித்தர்களை எவனாலும் மறுக்கவே முடியும். சித்தர்னாவே இந்தியாவில் மரியாதை வந்துடும். சித்தர்னு சொல்லி பாருங்க, ரைட். அது நல்லதா கெட்டதாங்கிறது வேறங்க. சித்தர் யோகி ஞானின்னு சொல்லுங்க, அவனுக்கு மரியாதை வந்தார். சித்தர் யோகி, இந்த சித்தர் யோகி ஞானி பாசப்படுறனாவே இந்தியாவுக்கு தான் சொந்தம். இவன் தான் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி முக்தியை கண்டுபிடிச்சது. இவன் தான் முக்தியை கண்டுபிடிச்சது. அனுபவிச்சது இவங்கதான். ஒண்ணு இல்ல, பழத்தை பார்த்து கண்டுபிடிச்சானுங்க. பழம் எப்படிடா கீழே விழுதுன்னு பார்த்தானுங்க. பழம் எப்படி கீழே விழுதுன்னு பார்த்திருக்காங்க. அப்ப இது நியூட்டன் பழத்தை கீழே பார்த்தான்னு சொல்றோம். அதுக்கு சாட்சி கிடையாது. ஏதோ ஒரு பொருள் கவர்ச்சி விசையில விலகி போகுதுன்னு கண்டுபிடிச்சாரு, அவ்வளவுதான். நம்மால பழத்தை பார்த்துருக்கிறான். ஏன்டா கரண்ட் கீழே விழுது, சரி அந்த பழம் மீண்டும் முளைக்குது, சரி அப்படின்னு எல்லா தகுதியோட தான் கீழே விழுகுது. அப்பதான் விடுதலைன்னு நினைக்கிறேன். ஓ மரணம் இல்லை விடுதலைங்கிறான். என்னது விடுதலை? பாதியில அடிச்சு கிடிச்சு செஞ்சு போனா அது மரணம் தான். பாதியில காய் அடிச்சு போகுது, கிளி கொத்துது, அது கொத்துது, காக்கா கொத்துது, அடிச்சு சாவடிக்கிறாங்க, கீழே காய் பிஞ்சு தொழுகுது, அது வேற. அது நெற்று காய்பாங்க. அப்ப இந்த நெற்றுங்கிறது நெற்று முற்று முக்தி. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், மீண்டும் முதல் பாடத்துக்கு போறேன். முதல் பாடத்துல முதல் நிலை, அதாவது முதல் பாடத்துல இந்த மனிதன் என்னதாக மாறுவான் என்று நாம் எதிர்பார்ப்போம். சார்லஸ் டார்வினுடைய தேயிலின்படி. நீங்க என்ன படிச்சிருக்க? 10th என்ன காந்திஜி, இந்த காந்திஜிங்கிற மாதிரி ராஜீவ் காந்தி. 10th தான். சரி, நம்ம 10th பாத்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் பரிணாம அறிவியல் கோட்பாட்டை படிச்சிருப்போம் இல்லையா? விலங்கு மாறுது, செடியில இருந்து மாறிட்டே வருது இல்லையா? செடிதான் அடிப்படை. பாருங்க கரெக்டா இருக்கு. செடி போட்டிருப்பான், அப்புறம் புழு போட்டிருப்பான், பூச்சி போட்டிருப்பான், ஊர்வனம் போட்டிருப்பான், விலங்குகள் போட்டிருப்பான், மனிதன் போட்டிருப்பான். ஆனா ஒண்ணு மட்டும் போட்டிருக்க மாட்டான், யோகி போட்டிருக்க மாட்டான். ஏன்னா அந்த முண்டத்துக்கு தெரியாது. இப்ப நம்ம யோகியை கூட சேர்த்திட்டோம். யோகி 7வது நிலை சேர்த்திருக்கோம். அப்ப முதல் நிலையை பார்த்தீங்கன்னா தொடு உணர்ச்சியோடு பிறந்திருக்கிறோம். இனப்பெருக்க வேகம் அதிகமாக இருக்கும். தொடு உணர்ச்சி, இனப்பெருக்க வேகம் அதிகமா இருந்தது. 2வது பாத்தீங்கன்னா புழு வருது. புழு நின்றது. இப்படி புழு என்னாச்சுன்னா நகருகின்ற அறிவு. அந்த வரிசை, இதுல பார்த்தா வரிசை கிரமமா இருக்குது. வரிசை கிரமமாக இருக்குது. முதல் வரிசையை படிக்கணும், 2வது வரிசையை படிக்கணும், இப்படி இப்படி அந்த 7 வரிசையும் பொறுமையா படிக்கணும். படிச்சு 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 மண்டையில ஏற்றிக்கணும். ஓ நம்ம ஒரு உணவு பழக்கம் சாப்பிட்றோமா, ரைட்டு, நம்ம உடம்பு நமக்கு பகைவனா மாறுது, மனதுக்கு நண்பனா மாறும். சாப்பிட்றப்ப மனதுக்கு நண்பனா இருக்கும், உடம்பு பகைவனா மாறும். அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மனதுக்கு பகைவனா மாறி உடம்புக்கு நண்பனா மாறும். எப்பவுமே பனிஷ்மெண்ட் கொடுக்க தெரிஞ்சுக்கணும். என்னது பனிஷ்மெண்ட்? உங்களுக்கு நண்பனாக மாறிவிடும். பனிஷ்மெண்ட் என்னவா மாறும்? நண்பனா மாறும். ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா உடம்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குது. வெக்கம் கேட்டவனுக்கு உடம்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவே முடியாது. மனதுக்கு அவன் என்னன்னா மனதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குன்னு உடம்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்.
இப்ப நாம வந்து மனதுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். உணவு பழக்கத்தை நிறுத்திடுறோம். உணவு பழக்கத்தை நிறுத்துறோம். எத்தனை மணி நேரம் நிறுத்துறீங்க? நீங்க 12 மணி நேரம் நிறுத்தலாம், 24 மணி நேரம் நிறுத்தலாம், 48 மணி நேரம் நிறுத்தலாம், 60 மணி நேரம் நிறுத்தலாம், 72 மணி நேரம் நிறுத்தலாம். நன்கு பழக்கப்பட்ட உடல், நன்கு காய்கறி போட்டு போட்டு பழக்கிக்கணும். போட்டு காய்கறி தண்ணீர் போட்டு பழகுறப்போ உடம்புல வந்து 2 சத்து அதிகமாயிடும். நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன். இந்த ரெண்டுமே காத்துல இருக்கு, வெளியே இருக்குது. அது நானோ பார்ட்டிகள் உறிஞ்சப்படுகிறது. நானோ பார்ட்டிகள் கண்ணு உறிஞ்சப்பட்டு உடம்பெங்கும் நிறைந்து விடுகிறது. நிறைந்து விடுகிறது, நீக்கமர நிறைந்து விடுகிறது. அதான் பிராணசக்திங்கிறான். நம்ம அது கூட சேர்ந்து இன்னும் 2 உள்ள போகுது. ஆர்கான்கிற ஒரு காத்து உள்ள போகுது, கார்பன் அந்த காற்றும் உள்ள போகுது. கார்பன் வந்து ரொம்ப கண்ணுக்கு தெரியாத பகுதி, கண்டே பிடிக்க முடியாது. காத்துல கார்பன் இல்லைம்பா, ஆனால் அது 0.004 இந்த பர்சன்ட் இருக்கு. மற்றதுல 78 விழுக்காடு. 78ங்கிறது பயங்கர சப்ஜெக்ட். 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 ஆக்சிஜன். இந்த ரேஷியோவை கலந்துதான் ராக்கெட்ல போய் குடியிருக்காம பாருங்க, வீடு கட்டி இருக்காம பாருங்க, அதை அப்படியே இங்கிருந்து கொண்டு போய் அங்க கேஸ் லீக் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஒரு டேங்க்ல கேஸ் வச்சிருப்பானுங்க. அந்த டேங்க்ல 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 0.9% வந்து ஆர்கான், அப்புறம் அதுக்கப்புறம் 0.004% வந்து கார்பன். இந்த 4 மிக்ஸ் பண்ணி டேங்க்ல கூல் பண்ணி லிக்விடா எடுத்துட்டு போயிடுவாங்க. எங்கது லிக்விட் ஸ்டேட். எந்த ஸ்டேட்ல? திரவ வடிவத்தில் எடுத்துட்டு போயிடுவானுங்க. எந்த வடிவத்துல? அங்க போய் ஓபன் பண்ண அப்படியே கேஸ் மாதிரி வரும். என்னது? கேஸ் மாதிரி வரும். இப்ப சமையல் பண்றீங்களா வீட்டுல, சமையல் கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா, செகப் சிலிண்டர் வச்சிருக்கீங்களா? அது என்ன சிலிண்டர் பூரா என்ன கேஸ் கிடையாது, பூரா எது கிடையாது தெரியுமா? கேஸ் கிடையாது. என்ன இருக்கு தெரியுமா? 16 கிலோ எடையுள்ள 16 கிலோ, அது உள்ள இருக்கிறது மொத்தம் 16 கிலோ தான். டேங்க் பார்த்து தச்சோடு இருக்கு. அது 16 கிலோ எடையுள்ள திரவ வாயுன்னு பேரு. என்னது? திரவ வாயு. திரவத்தை அழுத்தி கம்ப்ரஸ் பண்ணி என்ன லிக்விடா மாத்திடுறான். என்னது? லிக்விடா. அதை மாத்தி அமுத்தினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அது அப்படி அடைச்சிடறான். அடைச்சிட்டு மேல ஒரு ரெகுலேட்டர் அப்படி திரவ வைக்கிறான். அந்த ரெகுலேட்டரை மெல்ல திறந்தோம்னா கீழே இருந்து தண்ணியா இருந்து மேல வர்றப்ப அது கேஸா மாறிடுது. மேல வர 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 என்ன ஆயிரும்? அப்ப அடக்கிட்டம் பாருங்க. மனுஷன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் அடக்க கற்றுக்கொண்டான். பயன்பாட்டு கொண்டு வந்தேன் ஆளை முடிச்சிடும். அது அப்படித்தான் ஆளை முடிச்சிடும். ஆளை கம்ப்ரஸ் பண்றப்ப வெளியே என்ன ஆகுங்க? ஆளை கொண்டு கூடாது, திடீர்னு வெடிக்கும். என்னது? அதுதான் இரும்புல வச்சிருக்காங்க சிலிண்டர். அது மட்டும் இல்ல, அந்த ரெகுலேட்டர் கண்டுபிடிச்சான் பாருங்க, அதான் முக்கியமே. ரெகுலேட்டர் அது மட்டும் இல்ல, ரெகுலேட்டர் கண்டுபிடிச்சு அதுல வந்து மந்தவாயு வேற கலக்கிடுவாங்க. மந்தவாயு. என்னது? இன்ஜெக்டர் கேஸ். பியூரிட்டியா கொடுக்க மாட்டாங்க. பியூரிட்டியா கொடுத்தா ஆபத்து. பியூரிட்டியா கொடுத்தா ஆபத்து. அப்போ பார்த்தேன் பூட்டேன் ஒரு மந்தவாயு. அந்த பூமியில் உற்பத்தி மீத்தேன், பூட்டேன் இந்த மாதிரி மந்தவாயு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்லோ டவுன் ஜூல் வேல்யூ குறைச்சிருவாங்க. ஏன்னா ஜூல் வெடிக்கும் திறனை, வெப்பத்தினை குறைச்சு சமையல் பண்ற மாதிரி லேசா கொண்டு வந்துருவாங்க. சமையல் பண்ற மாதிரி லேசாக்கிடுவாங்க. இதெல்லாம் மனிதனுடைய கடுமையான ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சதான். இந்த சும்மா விளையாட்டுலாம் இதை கண்டுபிடிச்சிட முடியாது. இதுக்கே எப்படின்னா, இப்ப ஹைட்ரஜன் அடக்கிறது சாதாரண விஷயமா? அடக்கிட்டான் பாருங்க. ஹைட்ரஜன் அடக்கிறது எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா, வெள்ளைக்காரன் அந்த முண்டா கண்டுபிடிக்கல, அதற்கு அந்த டிவைஸ் கண்டுபிடிச்சான். அந்த டிவைஸ் அவர் உங்க மாதிரி ஒரு சாதாரண 10th படிச்ச ஆள்தான் இந்த ஆளு. அவ என்ன பண்ணிருக்கான்னா, ஒரு ஸ்பாஞ்ச் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த கைராடுங்க ஒரு விஞ்ஞானி ஒரு ஸ்பாஞ்சை கண்டுபிடிச்சு, நம்ம உடம்பே ஸ்பான்சர் ஆனது. அது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நான் இந்த உடம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இப்படித்தான் உலகமே இயங்குகிறது. ஏன்னா அண்டம் தான் பிண்டமா மாறி இருக்குது, பிண்டம் தான் அண்டமா மாறி இருக்கிறது. என்னது? இது பூராமே இந்த பசி தாகத்தை வச்சு நம்மளை ஏமாத்திடுது. எதை வச்சு ஏமாத்துது? பசி தாக ருசி. இதை வச்சு நம்மளை ஏமாத்தி நாசம் பண்ணி போய் நாம இதுல மாட்டிக்கிட்டேன். இதுல இருந்து விடுதலை பண்ண தெரியல. அதனால என்ன பண்ணிட்டா, நமக்கு வைத்தியா மாறுற நமக்கு இப்ப திங்க தெரியற மாதிரி எடுக்க தெரியணும் இல்ல? அது ஏப்பா தெரியல? நல்லா திங்குறான், தின்னு போட்ட வேண்டியதுதான். அதுவா உடம்ப வெளியே போகுது. திங்கன்னு ஒன்ற வேலை, வெளியேற்ற அதனுடைய வேலை. ஆனா கடைசியில் எங்க வந்து மாட்டிக்கு தெரியுங்களா?
நீங்க 2 இடத்துல மாட்ட போறீங்க. ஒண்ணு திங்கிறீங்க மலமா போகுது. எதவோ திங்கிறீங்க மலமா போகுது. எதவோ திங்கிறீங்க அது புடிச்சு ஒண்ணுக்கா போகுது. ஆனால் ஏப்பா பல்லு வளர்க்குறீங்க? அந்த கேள்வி யாரும் கேட்கவே இல்லையே. தின்னாது வெளிக்கு போயிடுச்சு. அவ்வளவுதானே? சுத்தமா இருக்கும். ஏன் நாக்குல வந்து நாத்தத்தோட படியுது? வாயில தின்னாச்சு வெளிக்கு போச்சா? ஏன் வாய் நாறுதுன்னு யாராவது சிந்திச்சீங்களா? அந்த அறிவு இருந்தா தான் நம்ம எப்போ டாக்டர் ஆயிருக்கீங்க. ஒரு வயலா சொல்றான், அட முண்டமன், நீ தின்னதனுடைய 3வது பகுதி பாரு, 2 பகுதி மலம், ஒரு பகுதி மலமா போயிடுச்சு, இன்னொரு பகுதி சிறுநீரா போயிடுச்சு, இன்னொரு பகுதி இரவில் படிக்கிறது. இரவுலதான் அது படியும், போன நாத்தத்தோட படியும். காலையில மலம் போறப்ப என்ன பிணவாடை அடிக்குது, அதே பிணவாடை இந்த ரத்தத்தில் இருக்கிற விஷம் பூரா அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் காலையில மாப்பிள்ளை எந்திரிச்சு புடுங்குறாரு, டாபக்குன்னு அப்படியே ஆட்டாட்டுன்னு ஆட்டுறது. இப்படி ஆட்டி எங்கடா சுத்தம் பண்ற அறிவு கட்ட முண்டாம நாக்கு கீழே சுத்தப்படுத்துறது இல்லை, நாக்கு வரைக்கும் தொண்டை வரைக்கும் போட்டு அந்த நாக்கு வலிக்கிறத வச்சு வலிச்சிடுறீங்க. அறிவு கட்ட முண்டாம அது கீழே தொண்டையில இருந்து மலத்துவார வரைக்கும் மறுபடியும் அதே பீ படிச்சிருக்குது. என்ன பீ படிச்சிருக்குது? பீ தான் அதுக்கு பேரு. அந்த பீ எடுக்கிறதுக்கு தான் காலையில் எந்திரிச்சு என்ன பண்றவங்கள, பேரிச்சை மரத்தை சாப்பிடு, நாட்டு சக்கரை சாப்பிடு, மழைநீர் சாப்பிடு, எலுமிச்சை மரத்தை பிடிச்சி சாப்பிடுன்னு சொல்லி அந்த பீயை வந்து என்ன தொண்டைக்கு இருக்கிற படிக்கிற பீயை வந்து வயிற்றுக்கு இறக்கி விடுறான். எங்க இறக்கி விடுறான்? வயிறு வரைக்கும், இது வரைக்கும் வயிறு. அப்புறம் தான் சிறுகுடல், அப்புறம் தான் பெருங்குடல், அப்புறம் தான் மலக்குடல். புரியுதா? இப்படி ஸ்டெப்பா மெல்ல மெல்ல இறக்கிட்டு வரான். இதை கண்டுபிடிச்சவர் வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சார். சித்தர்கள் உணவில்லாமல் இருந்தாருன்னா எப்படி இருந்தாரு எங்கேயும் எழுதிட்டு காட்டவே இல்லையே. காட்டுல வாழ்ந்தாருங்கிறான், கரடியில வாழ்ந்தாங்கிறான், தண்ணியில் வாழ்ந்தாங்க. எங்கடா எழுதியிருக்கேன்? நான் எப்படிடா எழுதியிருக்கான்? திருவள்ளுவர் மட்டும்தான் எழுதினார், மற்ற எவனும் எழுதவே இல்லை. சும்மா சொல்லுவானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, ஏதோ ஒரு மூலிகை தின்னுட்டு அந்த மூலிகை எழுதிடுவானுங்க. இந்த காட்டு முண்டைகள் என்ன பண்ணுவானுங்க, எல்லாரும் மூலிகையும் சொல்லிவிட்டார், புடலங்காய் அவரு குடலை சுத்தம் பண்றதுக்கு எழுதிட்டு போயிருக்காரு. என்னது? ஆமா, மற்றபடிக்கு வள்ளலாருக்கும் கரிசலாங்கண்ணி கண்டுபிடிச்சது வள்ளலாரு கண்டுபிடிச்சாரு. முருங்கைக்கீரை யாரு கண்டுபிடிச்சாரு? அது எத்தனையோ ஆயிரம் ஆண்டு இருக்குது. அப்படி யோசிக்கணும். வள்ளலார் டெக்னிக் வந்து இயற்கை இருக்கிறது பண்றாரு. என்னது? இயற்கை ஆராய்ச்சி பண்ணி பண்றாரு. அவர் கண்டுபிடிச்சது எதுவும் கிடையாது. அவர் கண்டுபிடிச்சது தண்ணியில விளக்கரிச்சிருக்கலாம், அவ்வளவுதான். மற்ற கண்டுபிடிச்சது பூரா இயற்கை உணர்ந்து செயல். அதான் அந்த இயற்கையை. நான் வந்து இயற்கையை பார்த்தேன் செய்யறேன். நான் வந்து இதை செஞ்சிருக்கேன் பாரு, டயோடு, புது டயோடு பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து புரோட்டானிக் டயோடு. இது தண்ணியில போட்டு இது வேலை செய்யும். இதுதான். இந்த தண்ணியில போடாமே வேலை செய்யற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். தண்ணியில போட மாதிரி ஐடியா இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம நோக்கம் வந்து நம்ம உடம்புல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல மின்சாரம் பாய்ஞ்சிட்டு இருக்குது. எப்படி பாயுது? சரி, மின்சாரம் பாயறதுக்கு என்ன தேவைங்க? மின்சாரம் ஒரு பாயணும், என்ன தேவை? அது கடத்திட்டு போகணும். கடத்திட்டு போறதுக்கு என்ன தேவை? கடத்துவதற்கு என்ன தேவை? அணுக்கள். சரிதான், ஃபைபர்னு இப்ப சொல்றீங்க. ஃபைபர் நீ சொல்றதே சயின்டிபிக்கலா வந்து எப்படின்னு கேட்கறேன். சரி, ஃபைபர் நான் சொல்றேன், கரெக்டா வர்றீங்க. ஆனா பொதுவாவே மின்சாரம் கடத்துறதுக்கு என்ன தேவை? மின்சாரம் இருக்குது, அது கடந்து போறதுக்கு என்ன சக்தி தேவை சாமி. சக்தி தேவைதான். ஊடகம் என்ன எந்த ஊடகத்துல அனுப்புவீங்க? அது அலுமினியம் இல்ல காப்பர் வழியா அனுப்புவோம். இதை சொல்லுங்க, இதுதான் கரெக்ட். என்னது? அலுமினியம் காப்பர். மீடியா எந்த மீடியா அனுப்புவீங்க? காப்பர் மீடியா அனுப்புவீங்க, அலுமினியம் மீடியா அனுப்புவீங்க, வெள்ளி சில்வர் அனுப்புவீங்க, பிளாட்டினம் அனுப்புவீங்க. மெட்டல் வேணும். என்னது? மெட்டல் மீடியா. என்னது? மெட்டல் மீடியா. அப்படி சொல்லுங்க. கரெக்டா அவர் புரிஞ்சுட்டாரு பாருங்க. என்னடா கேட்கறான்னு தெரிஞ்சு போச்சு. ஓ, மின்சாரம் வந்து கம்பியில தான் பாயும். மின்சாரம் எங்க பாயும்? கம்பி வழியா பாயும். கம்பி வழியா பாயின்னு அர்த்தம், கம்பி வழியா ஓடுதுன்னு அர்த்தம். கம்பி வழியாக ஓடுது. உண்மையாலுமே அந்த மின்சாரம் அந்த கம்பி வழியாக எலக்ட்ரான் ஓடுறதெல்லாம் கிடையாதுங்க. என்னது? அது அத்தனை பொய். எலக்ட்ரான் எலக்ட்ரான் வந்து இப்படி சாஞ்சு நிக்குமே தவிர, ட்ரிஃப்ட்பாங்க, அப்படி சர்க்கிள் அடிக்குமே தவிர கரண்ட் எல்லாம் ஓடாது. லைட் வேவ் இருக்குல்லைங்க, அதுதான் போகுது. என்ன வேவ்? லைட் வேவ். அந்த மேக்னெட்டிக் வேவ் தான் போகுமே தவிர இவன் கரண்ட் ஓடுதுங்கிற அடிப்படையே தப்பு. தப்பு. அப்ப இந்த இதுதான் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல உள்ள போகும். ஆனா
அந்த மெட்டல்ல போறப்ப 50 குறைஞ்சிரும். ஒரு 1,500 கிலோமீட்டர் வேகத்துல போக ஆரம்பிக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் இந்த லைட்டுக்கும் உள்ள பூந்ததுன்னா ஃப்ரிக்ஷன்லாம் மாறிடும். எது லைட்டு கம்பி வழியா பாயறப்ப அவ்வளவு வேகத்தை இந்த வேகத்திலே ஆளை சாகடிக்குதுன்னா அது நினைச்சு பாக்குற வேகத்துல அதை கொண்டே போடும். அவ்வளவு ஸ்பீடு அதை கண்ட்ரோல். அப்போ அதுக்கு பேர் மின்காந்த அலைகள் தான் போகுது. அப்ப என்ன கேட்டோம்னா வரிசையில இந்த எலக்ட்ரான் பூரா நின்று இருக்கும். எலக்ட்ரான் பார்ட் நின்று இருக்கு. ஒன்னு பட்டோன்னே அந்த 100வது பட்டை 1வது நகர ஆரம்பிக்கும். 100வதுல பட்டுச்சுன்னா 1வதுல போய் அடிக்கும். கேரன் போர்டு மாதிரி கேரன் போர்டு வரிசை காய் அடிக்க வச்சுக்கீங்க. ஒரு காய் தட்டுனீங்க எல்லா காய் நகருமா இல்லையா? அதுதான் இந்த பில்லியார்ட்ஸ் மாதிரி தான். அப்ப இங்க ட்ரிகர் பண்ணோம்னா வரிசையில் நிறுத்தி வச்சுட்டு இங்க இந்த காய் அடிச்சோம்னா அந்த முன்னாடி இருக்கிற காய் 10வது காய் அடிச்சுன்னா 1வது காய் நகரும். 1வது காய் நகரும். இந்த மாதிரி தான் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த வயிறு சுத்தமாகறப்போ அந்த கோடிக்கணக்கான அணுக்கள் கோடிக்கணக்கில் அந்த பெருங்குடல் அங்க பாருங்க இயற்கை என்ன ரகசியம் பண்ணிக்குது பாருங்க. வேற எங்கேயும் வைக்காம நம்ம உடம்புல எல்லா பக்கமும் அந்த நரம்பு அணு துணுக்கள் இருக்கு. நரம்பு அணு துணுக்கள்னு பேரு. நரம்பு அணு துணுக்கள் அல்ல நரம்பு அணுக்கள். நரம்பு தொடர்ச்சியா இருக்கிறது என்பது வேறு, துகளா இருக்கிறது என்பது வேறு. எப்படி நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நரம்பு எங்க எல்லா பக்கம் நரம்போட்ட பின்னி இருக்குது. அப்படியே பின்னி இருக்கு. அது நரம்பு மாதிரி நல்லா தெரியும். ஆனால் அந்த நரம்பு துணுக்கள் தான் அந்த குடல நிறைய இருக்கு. அந்த பெருங்குடல் சுத்தமா அந்த பெருங்குடல். இதைத்தான் வெங்கடேசன் நம்ம 30 வருஷம் எழுதும் பொழுது 30 வருஷம் எழுதும் பொழுது ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தூய்மை செய்து எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெற்று தானும் தன் சந்ததியும் நிலைத்து வாழும் நிலைக்கு உயர்த்தும் உயிரிய கலையே நீர் மருத்துவம்னு எழுதியிருக்காரு. அப்படியே நான் அதை புடிச்சுக்கிட்டேன். சரி, இது என்னடான்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல நரம்பு துணுக்கள் இருக்கு இல்லையா? அந்த நரம்பு துணுக்கள் அழுகி போச்சுன்னா செத்து போச்சுன்னா இங்க இருக்கிற மெசேஜ் மூளை கொடுக்கறது இல்லை. நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், இவனை கெடுக்காதே, இவனை சாவடிக்காதே சொல்றது இல்லை. நீ என்ன பண்ற? தின்னு 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 சோத்தை தின்னு சோறு தின்னு ஆரோக்கியம் எந்த புத்தத்திலையும் கிடையாது. சோறும் பருப்பு குழம்பு சாப்பிட்ட நீ சாக மாட்ட, சோறு பருப்பு குழம்பு போட்ட நீ ஆரோக்கியமா இருப்பேன்னு எந்த புத்தத்திலையும் கிடையாது. தின்னு கொழுப்பேன்னு எழுதியிருப்பானே தவிர தின்னு கொளுத்து கொளுத்தவன் எங்க இருப்பான்? செத்துதான் போவான். கொளுத்தவன் என்னவாங்க தெரியுமா? ஆடு கொளுத்தா வெட்டிட்டீங்களா? மனுஷன் கொளுத்த எதுக்காகும்? சிந்திச்சுக்கிறீங்களா? ஆடு கொளுத்துச்சுன்னா விலை போகும். ஆடு கொளுத்துச்சுன்னா விலை போகும். மனுஷன் கொளுத்தா என்ன ஆவான்? போகும், கீழே தான் போவான். எங்க போவான்? பூமிக்குள்ள போயிருவான். எங்க போயிருவா? கோயிந்த சங்கு தான். என்னது? மண்ணுக்கு போயிருவாங்க. அதுதான் சொல்லுவாங்க. இப்படி சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? உதிய மரம் பெருத்துச்சுன்னா உத்தரத்துக்காக, இது பெருத்த எதுக்காகும்பாங்க. இன்னும் சொல்ல போனா உதிய மரம் பயன்பாட்டுக்கு வராதும்பாங்க. உதிய மரம் பெருத்துச்சுன்னா அது வேலைக்கு ஆகாதும்பாங்க. அது ஒரு மரம், அதாவது முருங்கை மரம் மாதிரி. முருங்கை மரம் பாருங்க, என்ன பெருசானாலும் எதுக்கு வராது? அறுக்க வராது, சமையலுக்கு வராது, பழையக்கு வராது, எதுக்கும் வராது. என்னது? ஆனா சிறந்த மூலிகை, உலகத்திலே நம்பர் மூலிகை எது தெரியுங்களா? முருங்கை. நேற்று நான் முருங்கைக்கீரை சாப்பிட்டேன். உலகத்திலே டாப் மோஸ்ட் முருங்கைக்கீரை தான். உலகத்திலேயே டாப் மோஸ்ட். நீங்க வடலாறு சொல்லக்கூடிய என்ன சொன்னாரு, கரிசிலாங்கண்ணி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஏன் முருங்கை முறைனா முருங்கை பூரா வருஷம் பூரா கீரை கிடைக்கும். வருஷம் பூரா கிடைக்கும். 2வது பராமரிப்பும் கிடையாது. என்னது? பராமரிப்பு கிடையாது. ஆனா மற்ற கீரைல தண்ணி ஊத்திட்டு கிடக்கணும். அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. இப்ப புரியுதா? வள்ளலார் சொன்னாரு, வள்ளுவர் சொன்னாரு, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இந்த கீரை வளர்த்துற வேலையை நிறுத்திக்கிட்டு ஒழுங்கா முருங்கை மரத்தை பிடிச்சிக்கங்க. ஒழுங்கா முருங்கை மரம். இப்ப நான் முருங்கை மரம் வச்சிருக்கேன். முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் வச்சாச்சு. அது வளர்ந்துட்டு இருக்குது. எந்த ஊருக்கு போனாலே முதல்ல முருங்கை மரத்தை வச்சிருவேன். வீடு மாத்திட்டே இருக்கு. இந்த முருங்கை இலைய காய வச்சு பொடி பண்ணி அது சுடுதண்ணில ஊத்தி லேசா 2 செட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடலாமா சாமி? தாராளமா சாப்பிடலாம். அற்புதம் நல்ல வேலை. நீங்க எங்காவது முருங்கை தோட்டத்துக்கு போன நிறைய இருந்துச்சு, நிறைய பொரிச்சு ஒரு 5 கிலோ 3 கிலோ பொரிச்சுட்டு வந்து அப்படியே வீட்டுல நிழல்ல போட்டுருங்க. போட்டீங்கன்னா அப்படியே சுருங்கிரும். 5 கிலோ காய வச்சிங்கன்னா ஒரு 500 கிராம் கிடைக்கும். 5 கிலோ காய வச்சிங்கன்னா 500 கிராம் கிடைக்கும். அதை அப்படியே மிக்சியில போட்டு அடிச்சு பொடி பண்ணி வச்சுட்டு தாராளம் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுத்தமாகும். இது வெளியில போறப்பையும் எடுத்துட்டு போலாமா சாமி? அத தாராளமா எடுத்துட்டு போலாம். தாராளமா எடுத்துட்டு போலாம். அப்ப நம்ம அதை சுடுதண்ணி ஊத்தி தானே சாப்பிடுறோம். அதை
அப்படி சுடுதண்ணி சுடுதண்ணி ஊத்தாம சாப்பிடணும். சுடுதண்ணி ஊத்தியும் காய்ப்பலாம், தண்ணி ஊத்தியும் குடிச்சுக்கலாம். அதெல்லாம் நமக்கு தான் சுத்தம் பத்தி தெரியும் இல்ல. சுடுதண்ணி வேணா சுடுதண்ணி ஊத்திக்க. இப்ப என்ன பணக்காரன் ஆ, பணக்காரங்க சுடுதண்ணி குடிங்க, ஏழைகள் பச்சை தண்ணி குடிங்க. அது என்ன சாமி கொஞ்சம் அடுப்புல வைக்கிறதுக்கு என்ன சாமி வரப்போகுது? ஆ, எல்லாத்தையும் சொல்லி ஆகணுங்க. பணக்காரனுக்கு தான் சுடுதண்ணி தேவை, நம்ம மாதிரி ஏழைகளுக்கு பச்சை தண்ணி. நான் ஏழைகள் பக்கம் தான் நிப்பேன். என்ன பண்ணுவேன்? ம், நான் ஒரு நாளும் சுடுதண்ணி சிபாரிசு பண்ணவே மாட்டேன். ஏன்னா சுடுதண்ணி பண்ணிட்டு அப்புறம் செலவு மின்சாரம் யாரு பண்றது, அடுப்பு யாரு பத்த வைக்கிறது, அதுக்கு யாரு செலவு பண்ண அப்படின்னு அது சாப்பிட்டா உயிர் வாழுமா? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு ம். நாள் வள்ளலாறு கூட சுடுதண்ணி பத்தி சுருக்கி சாப்பிட சொல்றாரு, அதுவும் தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. அப்ப சுடுதண்ணிக்கு எங்க போவீங்க? அது ஏன் கிடையாது. சாமி? ஆ சாமி, இப்போ ஆ சுடுதண்ணி ஆ வச்சு இது பண்றாங்க. பண்ண உடனே அது கொஞ்ச நேரத்துல ஆறிடுது. ஆ ஆறின உடனே அதுல வந்து இந்த விண்வெளில இருந்து வர்ற சக்தி ஃபுல்லா வந்து அதுல வந்து எப்படி சோறாகும்ல சாமி? அதெல்லாம் ஒரு பொய்யுங்க. மீன்வெளியும் கிடையாது, புடலங்காயும் கிடையாது. அதெல்லாம் பொய். ம், எல்லாம் பொய். தண்ணீர் என்பது நல்லா புரிஞ்சுக்குங்க. தண்ணீர் என்பது சுடுதண்ணி அடிப்படை தவறானது. சுடுதண்ணி என்பது அடிப்படை தவறு. புரியுதுங்களா? அது தேவையில்லை. நாம என்ன பண்றோம்? சாதாரண மழைநீர் நாம வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறதே பயன்படுத்துறோம். இப்ப அவருக்கு இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கு உடம்பு காந்தி, ராஜீவ் காந்தி? தூக்கம் இன்னும் வரலையா? ஐயோ, இப்ப 24 மணி நேரம் கூட தாண்டல, எப்படியே தூக்கம் வரும்? 24 கூட தாண்டல. ஆனா இல்ல நீங்க பாதிப்பு. கேட்டதால சொல்லு. கரெக்ட் தான், பரவாயில்ல. இது எழுதி வைங்க. இப்ப நான் பேச எழுதி வந்து தூக்கம் வரவில்லை. எத்தனை நாள்ல? 24 மணி நேரத்துல. எத்தனை வருஷம் இந்த பிரச்சனை இருக்குது? எத்தனை வருஷம் இந்த பிரச்சனை இருக்குது? ஒரு 3.5 மாசமா இருக்கு ஐயா. சரி, இந்த 3 மாசம் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இது இப்ப ஆரம்பிக்கல. இது இருக்குது ஒரு 15 வருஷமா அப்படியே சேர்ந்து 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 இன்னைக்கு மாட்டிடுச்சு. எப்படி? மாறிடுச்சு. டெபாசிட் இருந்து மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. என்னது டெபாசிட் என்ன ஆயிடுது? நெச்சரிட்டி ஆயிருது. எப்ப தப்பு நடந்தது? நல்லா மனம் போல திங்கிறது. நான் சம்பாதிக்க போறேன், திம்பேன். வேலைக்கு போறேன், திம்பேன். சும்மா உட்காந்து இருக்கிறேன், திம்பேன். மனசு இருக்கிறப்ப திம்பேன். இந்த ஆணவத்திலேயே திங்கிறது. அப்ப ஏழைக்கு நோய் ஏன் வருது, பணக்காரனுக்கு ஏன் நோய் வருதுன்னா, ரெண்டும் ஒன்னே ஒண்ணுதான். எல்லாமே அந்த ஆணவம் தான். என்னது? உணவு ஆணவம். என்னது? உணவு ஆணவம். அந்த காலத்துல பணக்காரனுக்கு தான் நோய் வரும். சக்கரை நோயா, அது பணக்காரனுக்கு தான் வரும்பாங்க. என்னது? பணக்காரன். இன்னைக்கு ஏப்ப அதே நோய் இவனுக்கு வருதுன்னா, அவனும் பணக்கார மாதிரி திங்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப உணவில் ஏழையா இருக்கணும், வசதியில பணக்காரனா இருக்கணும். இப்ப இதை புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த உணவில் ஏழையா இருந்தா மட்டும்தான், அததான் அந்த உணவில் ஏழையாக இருந்தால், அத ஒரு இடத்துல இயேசுநாதர் சொல்லுவாரு, என்னுடைய ராஜ்யத்தில் பணக்காரனுக்கு இடம் இல்லைம்பாரு. யாருக்குமே புரியாது. என்னது? ம், என்னுடைய ராஜ்யத்தில், அதாவது ஆரோக்கியம் என்ற ராஜ்யத்தில் பணக்காரனுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தங்க. உணவு ஆடம்பர திங்கிறவன் உள்ள வர முடியாதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னுடைய ராஜ்யத்தில் யாருக்கு இடம் இல்லை? பணக்காரனுக்கு இடம் இல்லை அப்படின்னு என்னதுமே அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்கு. அப்ப இப்ப ஜிஎஃப் பாத்தீங்கன்னா பெரிய பணக்கார மாதிரி உட்காந்துருக்காரு. அவனு துடி கொடுத்தது செத்து போனார். அந்த ஆளு நோய் வந்து அவனுக்கு 90 வயசு நடக்க முடியும், அப்படியே முடவாண்டியே மாறிட்டான். என்னது? மொடவாதியம்மன். பூசை பண்ற கூட அவனுக்கு தகுதி இல்லை, எது பண்ற கூட தகுதி இல்லை, எடுத்து மணியாற்ற கூட யோகிதை கிடையாது. என்னது? மணியாட கூட யோகிதை இல்ல. இவன் தான் நம்மளுடைய சுபிச்சர். நமக்கு இவர் நம்மளை பாதுகாப்பறவர். ஏன்னா தன்னுடைய கையவே ஆட்ட முடியாத போய் நம்மள ஆட்டுறான் நாம. இவன் தான் பூசாரி. நீங்க என்ன பண்ணி அவன் சொல்றதை கேட்டுட்டு நீங்க என்ன கோமாளியா மாறுறீங்க. இங்கதான் சித்தர்கள் வர்றாங்க. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீ ஏன் மூளையை பயன்படுத்தல? ஏன் சண்முக தேவி மூளையை பயன்படுத்தல? மூளை பயன்படுத்தல. மூளை இருந்து பயன்படுத்தல. மூளை இருந்து பயன்படுத்தல. அப்ப இனியன்ட்டு வந்து மண்டையில கொட்டு வாங்குறாங்க. இனியன்ட்டு வந்து மண்டையில கொட்டு விழு, டங்குன்னு கொட்டு விழுகுது. அப்ப இததான் அந்த சொல்லி கொடுக்க வேணும், சிந்திக்க வைக்க வைக்கணும். சொல்லியும் கொடுக்கணும், சிந்திக்க வைக்க வேணும். எப்படி? இதுதான் வாத்தியாரோட வேலை. அதே மாதிரி எந்த ஒரு மாணவன் நல்லா செய்யறானோ அவனுக்கு பின்னாடி வாத்தியார் நிற்பார். சோம்பேறி முண்டங்கிட்ட வாத்தியார் நிக்க மாட்டார். சோம்பேறி 40 பேர் இருப்பான், 50 பேர் படிப்பான். எவன் நல்லா படிக்கிறான், எவன் சொல்றபடி கேட்கறானோ அவன் பின்னாடி இவன் சப்போர்ட் பண்ணுவார். முடிஞ்சதுன்னா தன்னுடைய பணத்தையே கொடுப்பாரு அவருக்கு. அப்படித்தான் அந்த காலத்துல நல்லா படிக்கிற மாணவன் வந்து தன்னுடைய சம்பளத்தையே பசங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த பொற்காலம். அதெல்லாம் நீ வரப்போறது இல்லை. அந்த காலம்ல பொற்காலம்.
நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல வயரோட பள்ளிக்கூடம் பெரிய பிரம்மாண்டமான பள்ளிக்கூடம் 115 வருஷம் ஆச்சு. வெள்ளக்காரங்காலத்துல தொடங்கப்பட்ட பள்ளி டைமண்ட் ஜூலி. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2-3 வாத்தியாருங்க சம்பளம் வாங்காதவே வேலை செஞ்சாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தா ஆச்சரியமான வேலை. என் பள்ளிக்கூடத்துல டாக்டர் வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஆசிரியர் வெங்கட்ராமன் அப்படியே பியூரா இருப்பாரு. அவரு வந்து பணக்கார வாத்தியார், பணக்கார 100 ஏக்கரை சொத்து உடையவர். அந்த காலத்துல 100 ஏக்கரை சொத்து உடையவர். அவர் வந்து இந்த வெங்கட்ராமன் இந்த 2-3 பேர் எடுத்துக்காட்டு இருந்தாங்க. வருவாங்க, அவங்கள யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு பள்ளிக்கூடம் அந்த டியூட்டி நேரத்துல கரெக்டா இருப்பாங்க. அந்த 8:50 பள்ளிக்கூடம் 8:50 இருப்பாங்க. 8 ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட அவ்வளோ கரெக்டா இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நாங்க கத்துக்கிறோம். சில வாத்தியாரு குடிச்சே அழிவானுங்க, சில வாத்தியாரு நாசமா போக குடிச்சே அடிப்பானுங்க. இந்த வாத்தியார்ல இந்த சம்பளம் வாங்காத வாத்தியார் ஒரு மாசத்துக்கு 1 ரூபா தான் சம்பளம் வாங்குவாங்க. அந்த 1 ரூபா அந்த ஜெயலலிதா 1 ரூபா வாங்கிட்டு உலகத்தை ஏமாத்தினா பாருங்க, அந்த மாதிரி இல்லை. ஜெயலலிதா பண்ற ப்ராடு இருக்கு. கேட்ட 1 ரூபா சம்பளம் வாங்கிட்டு உலகத்தையே கொள்ளையடிச்சு கடைசியில் புழுத்து செத்து போனான். ஆனா இவங்க அப்படியே 1 ரூபா சம்பளம் வாங்கிட்டு அந்த டிசிப்ளினா இருப்பாங்க. நாங்க அதை பாக்குறதுக்கே அழகா இருக்கும். அவங்க வரதுப்பா நாங்க அவ்வளவு மரியாதை பண்ணுவோம். அவரு சொல்றதை கேட்ட உயிரவே விடுவோம். ஏன்னா அவரை பத்தி எங்களுக்கு தெரியும். அவரு சம்பளம் வாங்க மாட்டாரு, 1 ரூபா தான் வாங்குவாரு. அப்ப எங்களுக்கு என்னன்னே தெரியாது. எங்களுக்கு மரியாதை வருதுன்னா ஒரு ஆசிரியர் எந்த லட்சணத்துல இருக்காங்க பாருங்க. அப்ப பணம் இருக்கிறவன் அதை வேண்டான்னு சொல்றான் பாருங்க, அதுதான் நாகரிகம். புரியுதுங்களா? அதுதான் பண்டமாற்று முறை. அப்ப தன்னுடைய கல்வியை அவங்க கொடுக்குறாரு, கொடுத்து போட்டு எந்த பிரதிபலனும் பார்க்காம போற மாதிரி, அதுதான் திருவள்ளுவர். இப்ப திருவள்ளுவர் வந்து ரகசியத்தை மறைச்சிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஏன் எழுதி வச்சிருக்கணும்? இந்த 941 221 எழுதுன்னா யாருக்குமே தெரியாதுமா. தவம்னா என்னன்னு யாருக்கும், தவம்ங்கிறது இந்தியாவுக்கு மட்டும்தான் சொந்தம், தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தம். தவம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தம், எவனுக்கும் சொந்தம் கிடையாது. ஏன்னா மொத்த இந்தியாவும் தமிழ்நாடு தான். மொத்த இந்தியாவும் 3000 ஆண்டுக்கு முன்னாடி மொத்தம் 5 நாடா பிரிஞ்சுது. மடைநாடு, தொண்டை நாடு, பாண்டி நாடு, அப்புறம் வந்து மலைநாடு, தொண்டை நாடு, பாண்டி நாடு, சோழ நாடு, மொத்தம் 5 நாடா பிரிந்தது. 5 வகை மலைப்பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. எழுதியிருக்குது திருமூலர் காலத்தில் இந்த தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னு. 18 மொழிகள் இருந்திருக்கிறது, 5 பகுப்பாக பிரிந்திருக்கு, 50 பகுப்பாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது. அப்புறம் தான் பின்னாடி மாறி இருக்குது. இப்ப இந்தியாவில இருக்கிற அத்தனை மொழியுமே தமிழிலிருந்து போன மொழிகள் தான். எல்லாம் 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு போயிடுச்சு. நாம எவ்வளவு வருஷமா இருக்கான்? 20,000 வருஷமா நாம இருக்கிறோம். தமிழுக்கு வயது 50,000 ஆண்டுகள் ஆகுது. இந்த 50,000 ஆண்டுகள்ல தான் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு எழுதுறாங்க. அதனாலதான் நல்ல வேளை நமக்கு திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் இருந்தங்காட்டி இந்த கம்பேர் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. எது பத்தி பாக்குறதுக்கு கம்பேர் ஸ்டடி, கம்பேர் பண்றதுக்கு வெங்கடேசனுக்கு வந்து இந்த எல்லா நூல்களும் கம்பேர் பண்றாரு. கம்பேர் பண்ணி வரிசைக்கிரமா எழுதுறாரு. வரிசைக்கிரமம் எங்கெங்க என்ன அதே ப்ராஜெக்ட் என்ஜினியருங்க. அந்த ஆளுக்கு இருக்கிற அறிவு எவனுக்கு இருக்குது தமிழ்நாட்டுல? ப்ராஜெக்ட்னா எப்படி பண்ணணும், எப்படி தியரி எழுதணும், ப்ராக்டிக்கல் எப்படி எழுதணும், அப்டிராக்ட் எப்படி எழுதணும், எல்லாம் எழுதணும். எல்லாம் எழுதுனா தான் கடைசியில ரிசல்ட் வரணும். ப்ராஜெக்ட் பண்ணி ரிப்போர்ட் எழுதணும் கடைசியில. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2, 3, 4 முதல்ல கான்செப்ட் எழுதணும், டைட்டில் எழுதணும், டைட்டில விரிச்சு 4 எழுதணும், அப்புறம் எப்படி செயல்பாடு பத்தி எழுதணும், அப்புறம் வந்து முழு செயல்பாடு எழுதணும், ரிசல்ட் கொடுக்கணும். இப்படி இதுதான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஒரு கண்டுபிடிப்பு வேணும்னா எல்லாம் இந்த கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா இதுக்கு முறையா சயின்ஸ் தெரியணும். என்னது? பேசிக் சயின்ஸ் தெரியும். முதல்ல எலக்ட்ரான் தெரியணும், அப்புறம் புரோட்டான் தெரியணும், நியூட்ரான் தெரியும். இந்த 3 தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த 3 எப்ப தெரியணும்? 6ஆம் வகுப்புல பாடம் நடத்திடுறாங்க. எத்தனாம் வகுப்புல? 6ஆம் வகுப்புல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிக்கிறத பத்தி பாடம் இருக்குது. நாங்க 6ஆம் வகுப்புல நாங்க பிரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வாத்தியாருக்கு செஞ்சு காட்டுவாங்க. செல்லு டபக்குன்னு வெடிச்சு காட்டுவாங்க. ஆனால் அது வெடிக்கிறது மந்தமாக்கலாங்கிற அறிவு அந்த வாத்தியாருக்கு தெரியாது. வாத்தியார் பாடத்துல இருக்கிறது செஞ்சு காட்டுவாரே தவிர வாத்தியார் அறிவாளிவே கிடையாது. வாத்தியார் இருக்கிறத செஞ்சு காட்டுவார். அதுக்கு பேரு சயின்ஸ் வாத்தியாரை தவிர சயின்ஸ் படிக்கிறவன விஞ்ஞானி கிடையாது. சயின்ஸ் படிக்கிறவன்ல பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். பிரச்சனைக்கு தீர்வு காணணுங்க. இப்ப இன்ஜினியர்னு வச்சுங்க. இப்ப அவரு ஐயா இன்ஜினியர் தான், பிரச்சனைக்கு தீர்வு. நீங்க வெங்கடேசன் வந்து சிவில், ஆனால் அவர் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி எல்லாத்துலயும் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னது? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணி எழுதிட்டு போயிட்டாரு. 120 பக்கம் பார்த்து 220 எழுதி இருக்காரு. சரியா? அப்ப முதல் நிலையில அப்ப இவ்வளவு கண்டுபிடிக்கணும்னா அப்ப இந்த மூளை எவ்வளவு பவரா இருக்கும் பாருங்க. மூளை என்ன பவர் இருக்கு.
அப்பா பயங்கரம். அவர்தான் சொல்றாரு, வெங்கடேசன் சொல்லுவாரு, இந்த மூளையின் பயன்பாடு எல்லையற்றது அப்படிங்கிறாரு. இவன் என்ன பண்றான், நம்ம நாட்டுல இந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணிட்டு போயிட்டான், இந்தியாவுக்கு மட்டும் ஒரு சட்டம் போட்டு போயிட்டான். பிஏ படிச்சே சாவு, பிகாம் படிச்சே சாவு அப்படின்னு போயிட்டான். ஆனால் மேலை நாடுகள் என்ன தெரியுமா, எத்துறையிலவன் யார வேணும் படிக்கலாம். பிஏ படிக்கிறவன் பிஎஸ்சி படிக்கலாம், பிஎஸ்சி படிக்கிறவன் டாக்டர் படிக்கலாம். நான் உங்களால சம்பந்தம், பிஎஸ்சி படிக்கிறவன் பிஏ போலாம், பிஏ படிக்கிற பாலிடிக்ஸ்க்கு வரலாம், பாலிடிக்ஸ் படிக்கிறவன் டாக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகிறவன் சயின்டிஸ்ட் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகிறவன் திடீர்னு பிளாஸ்டர் ஆகலாம். என்ன வேணாலும் நீங்க படிக்கலாம். என்னது, எதுனாலும் படிக்கலாம். அதுதாங்க அவன் வெற்றி அடைகிறானுங்க. நம்ம நாட்டு முண்டங்கள் பிஏ படிச்சு பிஏவே இருந்து படிச்சு சாவணும். இதுல இந்த மானக்கேடு. இப்ப நான் நினைச்சேன்னா, என்னோட வயசுக்கு நான் நினைச்சேன் எந்த எதுலயும் சேர்ற மாதிரி இந்த அரசியல் சட்டம் இருக்கணும், இந்த கல்வி சட்டம் இருக்கணும். இப்ப நான் வந்து எனக்கு வயசு 66, இப்ப போய் நான் சயின்ஸில் சேர, சயின்ஸ் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நான் பண்றேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்க, சும்மா ஒரு அப்ளிகேஷன் போட்டு படிக்கலன்னு சொன்னா ஒத்துக்கணும். இவன் இல்லாத வயசாகி போச்சு, நீ என்ன படிச்சிருக்கு, இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. வெளிநாட்டுல அப்படி இல்ல, அறிவுக்கு வயது இல்லைங்க. அப்புறம் இங்க தடை போட்டு வச்சிருக்கிறீங்க. இந்த ஜாதி மதத்தையே கூட எடுத்துடலாம் போட்டிருக்கேன். எல்லாம் தப்புங்க. ஜாதி மதமே இருக்கு. ஜாதி மதங்கிற எங்க ஜாதி எடுக்க சொல்லுங்களா பாக்கலாம். இவங்க சொல்ற மாதிரி தொழில் அடிப்படையா வச்சுதான் ஜாதி வருது. அப்படிங்கிறப்ப என்ன தொழில் இருக்கான மாத்திக்க வேண்டியதானே. தொழில் என்பது அது பிறவியில் ஏற்பட்டதல்ல, பழக்கத்துல வர்றது, பழக்கத்துல வந்தது. ஜாதியும் பழக்கத்துல தான் வந்திருக்கு. எல்லா ஜாதி மதம் கடவுள் எல்லாம் கடவுளே பழக்கம் தான். கடவுளே பழக்கத்தை விட்டாதான் வந்து உண்மை நிலைக்கு போக முடியும். பழக்கத்தை விட்டாதான் உண்மை நிலைக்கு போகும். அதான் பழக்க வழக்கம்னு சொல்றான், பழக்க வழக்கம் சொல்றான். பழக்க வழக்கம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபுட் ஈஸியா கன்சியூமர்பான். ஃபுட் ஈஸியா கன்சியூமர், சுகர் ஈஸியா கன்சியூமர், ரைஸ் ஈஸியா கன்சியூமர், சால்ட் ஈஸியா கன்சியூமர் கூடு தான். கன்சியூமர் கூட்ஸ். என்னது கன்சியூமர் கூட்ஸ்னா பழக்க வழக்கத்தினால் நுகர்ந்து பழகி தொலைச்சது. இதுதான் விஞ்ஞானம், இது அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை என்ன பண்ணு, இந்த அரசாங்கமே தப்பு பண்ணுது. அரசாங்கம் சாராயம் விற்குதே இல்லையா? அரசாங்கம் சாராயம் விற்குதா இல்லையா? இந்த பழக்க வழக்கத்துக்கு அடிமையான இந்த சமூகத்துல வாழ முடியும் போட்டுருக்க இல்ல. ஆமா, இந்த அரசாங்கம் வந்து நூலகத்தை திறந்திருக்குது, அரசாங்க லைப்ரரி திறந்திருக்குது, சாராய கடையும் திறந்திருக்குது, சாராய கடையும் திறந்திருக்குது, நூலகம் திறந்திருக்குது. மனுஷன் எங்க போறான்? சாராய கடைக்கு போறான், டீ கடைக்கு போறான். ஆமா, ஏன் நூலகத்துக்கு போற? நூலகத்துக்கு போனா நீ புத்திசாலி, நீ நூலகத்துக்கு போனா புத்திசாலி ஆயிடுது இல்ல. அது நல்ல நூலகத்துக்கு போனோம், குருகுலத்துக்கு போனோம். குருகுலம்னா என்னன்னு தெரியுமா அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்க. குருகுலம்னு செய்முறை மார்க்கம்னு பேரு. அங்க சாதி மத ஏற்றதால் இருக்கக்கூடாது. என்னது சாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, ஏற்றத்தால நிறம் இருக்கக்கூடாது, நிறபேதம் பார்க்க கூடாது, சாதி பார்க்க கூடாது, மதம் பார்க்கணும், அறிவை மட்டும் பார்க்கணும், ஒழுக்கத்தை மட்டும் பார்க்கணும். என்னது குறிப்பா வேலை செய்தான் பார்க்கணும். இவன் என்ன பண்ற? இந்த திருட்டு முண்டங்கள் என்ன பண்றாங்க? இந்த சாதி மத முண்டங்கள், இந்த சாதி மத முண்டங்கள் அயோக்கிய முண்டங்கள், குசு உண்ட தின்னு போட்டு பீ பேடுற முண்டங்கள். இந்த முண்டங்கிட்ட போகக்கூடாது. எந்த முண்டங்கள்ட்ட? மதவாதி என்று போகக்கூடாது. மதவாதிட்டு போகக்கூடாது. சைவ மதவாதி, அந்த மதவாதி, வைணவ மதவாதி, சைவ மதவாதி, எல்லா மதவாதிகிட்ட போகக்கூடாது. அவனால மதவாதிங்க. ஆன்மீகவாதியும் அதுலதான் வர்றாங்க. அரசியல்வாதி ஆன்மீகவாதி கிடையாது, திருட்டுவாதிங்க. ஆமா, அயோக்கியவாதி. ஆன்மீகவாதி ஒண்ணாது, அயோக்கியவாதி. அரசியல்வாதி, ஆன்மீகவாதி எல்லாம் ஆமா, அத்தனை திருட்டு பயலுங்க. அதாவது ஆகாரத்தை நிறுத்தி இருக்கணும். அவன் என்னவா நிறுத்தி இருக்கணும்? ஆகாரத்தை நிறுத்தி இயற்கை சக்தியில வாழ்ந்து கருவியல் கண்டுபிடிக்கணும்னா இருக்கணும். என்னது ஆகாரம் நிறுத்தி இருக்கணும், ஆகாரத்தை நிறுத்தி இருக்கணும், உணவு பழக்கத்தை நிறுத்தி இருக்கணும், எளிமையா வாழணும், புதுசா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னது புதுசா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டே இருக்கணும். நாம யாரு? சாதாரண மக்கள். நமக்கு வந்து உன்னுடைய ஞானம் எனக்கு பத்தாது. நீ சொல்றத நான் கேட்பேன், நீ சொல்றது கரெக்டா இருக்கணும். இப்ப நான் சொல்றது கரெக்டா இருக்கணும். நீ ஒரு இடத்துல நின்னுட்டியா? ஒருத்தன் ஒரு இடத்துல நின்னுட்டான்னா அவன் மக்கப் பண்றான்னு அடுத்த சொல்லி கொடுத்தா ஒப்பிக்கிறான்னு அர்த்தம். ஆனா புதுசா கண்டுபிடிக்கிறவன் தான் வந்து அடுத்த நிலைக்கு பரிணாமத்துல போயிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப அதுக்கு தாங்க மூளை கொடுக்குறோம். அதுக்குதான் மூளை. இப்ப இரவுல என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இரவு என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெட்டலே பயன்படுத்தாம மின்சாரத்தை கடத்த முடியும்னு. எனக்கு மெட்டல் இருக்குல்லையே, செம்பு வேணும். செம்பு இல்லைன்னா வீட்டுல ஒயரிங், இப்ப நம்ம வீட்டுல ஒயரிங் நடக்கும் இல்லையா, காப்பர் ஒயர்னு நடக்காது. அல்லது அலுமினியம் ஒயர் போடணும். அலுமினியம் ஒயர் தாங்காது.
அலுமினியம் யாரும் வந்து சர்க்கியூட்ல போட மாட்டாங்க. சரி மோட்டார்ல பயன்படுத்துறான். சரி சில அலுமினியம் பயன்படுத்துறான். அலுமினியம் மோட்டார்லாம் வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? அலுமினியம் மோட்டார் வந்தாச்சு, காப்பர் மோட்டார் வந்துருச்சு. சரியா? அடுத்தது இந்த மோட்டாரே இல்லாம கண்ணாடி ஒளி குழாயின் வழியாக, கண்ணாடி ஃபைபர் குழாய் வழியாக மின்சாரத்தை கடத்த முடியும். இப்ப லைட்டை கடத்திட்டு இருக்காங்க. வேவ் உடம்புல அப்படித்தானே சாமி ஆயிட்டு இருக்குது. நம்ம பவர் பூராமே புரோட்டான்ல போயிட்டு இருக்குது. நம்ம பூரா ஃபைபர் தான். நம்ம பூரா ஃபைபர் தான். இந்த ஃபைபர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கூல் மாதிரியும் இருக்குது, பிசின் மாதிரியும் இருக்குது, ஒற்றை மாதிரி. நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான, புரிந்து கொள்ள முடியாத மிகப்பெரிய குவாண்டம். இந்த குவாண்டத்துல இயங்கறதுனாலதான் உங்களை போட்டு இந்த வாங்கினேன். அதனால நோய் வேகமா நல்லா ஆகுது. நானோ ஃபைபர் மூலமா இந்த பாடிக்குள்ள இருக்க ஃபைபருக்கு வந்துட்டே இருக்கும் போல இருக்கு. கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா வந்துட்டு இருக்கு. அதேதான் நானோ ஃபைபர். அதுக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு பேர் போட்டான் எமிஷன் பேரு. போட்டான் எமிஷன். அப்ப இந்த வயிறு சுத்தமாக அங்க எமிஷன் நேர மூளைக்கு சாப்பிட கொடுத்துரு. கரெக்ட் ஆயிட்டான், சுத்தமாயிட்டான்னு சொல்லு. உடனே எமிஷன் அங்க போயிட்டே இருக்கும். இப்ப இந்த தொப்புள் மூலியமா, தொப்புள் குடலு இதுல இருந்து மூளை போட்டுருக்கு இல்ல சாமி? எல்லா பெருங்குடல் இந்த இடத்துல முதல்ல நீங்க பெருங்குடல் தான் முக்கியம். என்னது? பெருங்குடல்ல சோத்திப்பி இருக்கக்கூடாது. நீ சோத்திப்பி இருக்கிறது ஒண்ணு, நீ சாவறது ஒண்ணு. எந்த அளவுக்கு சோத்தை திங்குறீங்களோ அந்த அளவுக்கு சாவு உறுதி. அதனாலதான் வள்ளலார் எழுதினாரு, சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவனை துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்படும் எழுதினாரு. யமன் துணிந்து வருவான். யமன் யோசிக்கல மாட்டான். அவனை சோறு திங்கிறானா உள்ள பூந்தர்றான்னு எழுதிட்டு வந்துடுறான். அவர் எழுதியிருக்காரு, வள்ளலார் எழுதியிருக்காரு, சோற்றாசை படுவோனை, சோறு ஆசைப்படுறவனுக்கு சாவு உறுதின்னு எழுதுறாரு. சோத்தை தாண்டா போட்டு முண்டங்களா, சோரே வேண்டான்னு எழுதுறாரு. வள்ளலார் எழுதியிருக்காரு, சோற்றாசை படுவோனை சோற்று ஆசையோடு காமச்சேரு, காமத்தையும் சோறையும் ஒரே மாதிரி நினைக்கிறவனுக்கு சாவு உறுதிடான்னு எழுதுறாரு. சோற்று ஆசையோடு காமச்சேற்று ஆசை. சேருன்னா நாத்தம் பிடிச்சது, அருவருப்பானது, சிக்கனா வெளியே வர முடியாதுன்னு அர்த்தம். காமத்தை அப்படி சொல்றாரு. எவ்வளவு பெரிய யானை சேத்துல மாட்டிச்சே டிங்கி அடிக்கணும். புரியுதுங்களா? கடைசியில் கிரேன் வந்து தூக்கும், டர்ன்னு தூக்கி டாப்புக்குன்னு வெளியே போடும். அவ்வளவு பெரிய யானை தானே மாட்டிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஃப்ரிக்ஷன் பயங்கர உராய். அப்படியே இறங்க உள்ள இறங்கி ஆளை கொண்டே போடும். ஒரு 4 நாள் 5 நாள் வனத்துறை பார்க்கலைன்னா யானை அவ்வளவுதான். யானையில நொல்லெல்லாம் அடங்கிரு. சும்மா கால் சேர்த்து மாட்டிக்க, 2 அடி சேத்துல மாட்டிச்சா முடிஞ்சது கரை. 3 அடி சேரு அப்படியே இறங்கி நின்றுச்சுன்னா ஒண்ணும் காங்கிரீட் மாதிரி பிடிச்சிக்க. கடைசியில காங்கிரீட் மாதிரி காப்புன்னு பிடிச்சிக்க. இது பாபு பூட்டே இருக்கு, பாபுன்னு சத்தம் போட்டே இருக்கு. போய் பரலோக் சங்குதான். புரியுது? அதே மாதிரிதான் நம்ம சொத்தை தின்னு மாட்டிக்கிட்டோம். அதெல்லாம் இட்லியா திங்கிறது. ஆஹா, குழந்தைய வந்துட்டு இட்லி ஆக்கி போடு, மாமனார் வந்துட்டார் போடு, சாம்பார் சாப்பிட்டு காலையில் தலைக்கறி வச்சு இட்லி வச்சு விடு, அவனை அட்ற கட்டுறது. அதுல வேற ஐயோ எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மா கறியாக்கி போறோம். ஆனங்கட்ட வளர்ப்போம். தலைக்கறியா வாங்க. நஞ்சப்பம் கடைக்கு போ, பழனிசாமி கடைக்கு போ, நஞ்சப்பம் கடைக்கு போ. அவங்ககிட்ட போனா அவன் பேரு வேற. நஞ்சப்பம் கடைக்கு போனா அந்த கறி, பழனிசாமி கடைக்கு போனா இந்த கறி, காளியப்பன் கடைக்கு போனா இந்த கறி. என்ன கற்பனை! அவன் ஆரோக்கியத்தை விற்கிற மாதிரி. ஆனா அறிவு கிட்ட முடியுமே அவன் விஷத்தான் விற்கிறான்டா. அப்ப பூரா ஆப்போசிட் கடப்பேர் வச்சுக்கிறது. என்னமா அவர் என்னமா சொர்க்கத்திலிருந்து வாங்கிட்டு வர்ற மாதிரி நமக்கு அப்படியே அமலியத்திலே எடை போட்டு கொடுக்கற மாதிரி அங்க போய் ஸ்டைல் பண்ணிட்டு நிக்கிறது. காலையில ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா வரிசை கட்டி நிக்கிறானு. ஆனா போன வாரம் தின்னமே அதைத்தானே இந்த வாரம் திங்கிறமே. அறிவு வேண்டாம். போன வாரம் தானே தின்னமே, அந்த ருசி தானே இந்த வாரத்திலும் இருக்குது. யாராவது சிந்திக்கிறமா? அது போன வாரத்தோட போச்சுங்க. போன வாரத்தோட போன வாரத்தோட முடிஞ்சு உடனே அடுத்த வாரத்துக்கு என்ன சாப்பிடணும் இப்பவே கணக்கு பண்றது. அடுத்த வாரத்துக்கு இப்ப என்ன சாப்பிட்டா அதுதாங்க வள்ளுவர் சொல்லுவாரு, இந்த மனம் இருக்கே என்றது கோடி கணக்கில் எண்ணுமாமா. என்னது? எண்ணிக்கிட்டே இருக்குமாமா.
அதனுடைய ஆசை வந்து அளவில்லாம போயிட்டே இருக்கும். ஆசை வந்து அளவில்லாம போயிட்டே இருக்கு. ஆமா, அந்த ஆசையை அடக்க அது இவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? புத்தர் என்ன பண்ணாருன்னா, ஆசையை அடக்குன்னு சொல்லிட்டாரு. இதுக்குதான் நேர்மாறாக என்ன பண்றாரு வள்ளலார், இந்த திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா, முதலில் மவனை ஜீரன் நீரை அடக்குன்ட்டாரு. என்னது? ஜீரன் நீரை அடக்கிட்டீங்கன்னாத எல்லாமே அடங்கிடும். இதை யாருமே இங்க ஊத சொன்னாரு சங்கு. இத ஆராய்ச்சி பண்ணி வெங்கடேசன் கண்டுபிடிச்சிட்டாரு. வெங்கடேசன் தான் ஃபைனல். அதாவது 2000 ஆண்டுக்கு முன்னாடி என்ன சொல்லி இருப்பாருங்கிறத வெங்கடேசன் வந்து தன் சொந்த உடம்ப ஆராய்ச்சி பண்ணி 95 கிலோ இருக்கிற எடையை வந்து 63 கிலோ கொண்டு வர்றாரு. 65 வச்சுட்டோம்னா 30 கிலோ குறைக்கிறார். என்ன தைரியம் இருந்திருக்கும் பாருங்க. என்னது பயங்கரமான சாதாரண தைரியம் இல்ல. வீட்டுக்குள்ள உட்காந்து சேருன்னு அப்பா பொண்டாட்டி என்ன கத்திருப்பா தெரியுமா? ஐயோ புருஷன் செத்து போனான்னு கத்துன்னு கத்திரு போச்சா, புருஷன் போயிருவான். பொண்டாட்டிக்கு அப்படியே வயிறு கலங்கி போயிருக்கு. என்ன கண்புறான புருஷன் சாக போறான்னு. அப்படி ஒண்ணு சாகல, புரியுதா? ஏன்னா பொண்டாட்டிக்கு புருஷ விஞ்ஞானின்னு புரியல. பொண்டாட்டிக்கு புருஷ விஞ்ஞானி, அவர் என்ன சாப்பிடறாருன்னு கவனிக்க தெரியல. இது சோத்து முண்டா. எது? வெங்கடேசன் பொண்டாட்டி சோத்து முண்டை, இட்லி திங்கிற முண்டா. அதுக்கு என்ன தெரியும்? அதையும் மீறி ஜெயிச்சிருக்காங்க. பாருங்க. வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்ல, வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்ல, ஒரு திறமை கிடையாது. இவர் மட்டும்தான் பயங்கர தில்லா, சாதாரண தில்லு அப்படி நிரூபிச்சு வேற காட்டியிருக்காரு. போய் கடைசியில அவரு சொந்த ஊர்ல மன்னார்குடியில் இருக்கிற ரோட்டர் சங்கத்துக்கு போய் எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பிளட்டை செக் பண்றான்னு இருக்காரு. அப்புறம் என்ன 65 இருந்து 65 கிலோ வந்ததுக்கு செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மல். எல்லாமே நேத்து ஒரு இன்கம் டாக்ஸ் ஜாயின்ட் கமிஷனர் ஒருத்தர் வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அவர் நல்லா பண்ணுதான். அவரு அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இப்படிலாம் டயட்ல அப்படி ஃபாலோ பண்றேன், இப்படிலாம் செய்யறேன் அப்படிலாம் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, இது இவரு வெங்கடேசன் அவரு இதுதானே அப்படின்னாரு. வெங்கடேசன் இது பண்ணாரு, பயிற்சி கொடுத்தாரு. ஆமா அதேதான், அந்த புக்கு நான் வாங்கி படிச்சிருக்கேன்னாரு. அப்ப வந்து யூடியூப்ல எல்லாம் பாத்திருக்கேன், உங்களை பாத்திருக்கேன்னாரு அவரு. அப்புறம் என்ன சொன்னாரு, என்ன நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, வீட்டுல இருக்கவங்க வந்து பயப்படுறாங்க அப்படின்னாரு. என்னமாதிரி ஆயிருமோ, ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாப்படி. சொன்னீங்கல்ல, அப்போ இது வந்து மக்கள்கிட்ட அங்கங்க நுண்ணிய அளவுல பரவிட்டு தான் இருக்குது. இயற்கை வந்து அதை நியந்திச்சு போட்டுருக்கு, தீர்மானிச்சிருச்சு. ஆமா, இயற்கை வந்து நோண்டு. அதுக்குதான் மீடியாவை நான் பயன்படுத்துறேன். இந்த மீடியாவை ஏன் பயன்படுத்துறேன்னா, உங்களை வந்து நோண்டி செய்ய வைக்குது, கத்த வைக்குது. ஆமா, அது தன்னோட சக்தியை கொடுத்து. அப்ப யாரு சித்தர்களா கொடுக்க வைக்குது, தைரியம் கொடுக்க. சித்தர்கள் உள்ள பூந்துடுறாங்க. சித்தர்களோட கொள்கை உள்ள பூந்துருது. சித்தர்கள் கொள்கை உங்களுக்குள்ள வெங்கடேசன் சித்தர் இருக்காரு. ஆமா, அதேதான். 2 சித்தர் இருக்கீங்க, இனியன் சித்தர் அண்ட் வெங்கடேசன் சித்தர். எனக்கு பேரே கோபிச்செட்டி வாழ்க்கை 15 வருஷத்துக்கு முன்னாடியே இனியன் சித்தர்னு பட்டமே கொடுத்தாங்க தமிழ் வட்டத்துல. அப்படியா? இருக்கு. இது பெரிய பத்திரமே, பாராட்டு பத்திரம் வச்சிருக்கிறேன். கன்னடல ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்கேன். கன்னடல ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஃப்ரேம் பண்ணி எப்பவோ வச்சிருந்தேன். இப்ப எங்க வீட்டுக்காரி பார்த்துட்டு, என்னங்க தூசிலே கிடக்காது, அப்படியே கிடக்குதுன்ட்டு அப்படின்னா. தூசிலே கடந்து 15 வருஷம் தூசிலே கடந்தது அது. இப்பதான் இந்த வீடு சுத்தம் பண்ற, போன வாரத்துல போய் இந்த வீட்டை சுத்தம் பண்றதுக்கு சுண்ணாம்படிக்கு வந்தேன். சுத்தம் பண்றப்ப அந்த ஃப்ரேம் எடுத்துக்கொண்டு இப்பதான் மாட்டினேன். காலையில தான் நேரத்துல மாட்டி இப்பதான் வச்சிருக்கேன். அதுல அழகா எழுதியிருப்பாங்க. அவரு வந்து கவிஞர் இவரு கவிஞர், அவரு பேரு அவர் இறந்துட்டாரு. அவருக்கு வந்து இந்த கலை கத்துக்கிற ஆர்வம், ஆனா வந்து என்னை குருவா எடுத்துக்க முடியல. நான் சின்ன ஆளு, நான் சின்ன பையன், சின்ன வயசு. அவரோட ஒரு 15 வருஷம் கம்மி. அவர் என்னை விட வயசு பெருசு. அட அறிவு கட்டு முண்டாம என்னை ஏத்துக்க வேண்டியதானே. உனக்கு அறிவு தானே முக்கியம் இந்த இடத்துல. எப்பொருள் யார் யாருக்கு ஆதிசங்கரர் அவரோட சின்ன வயசுல இருந்தவங்களுக்கு தானே குரு. ஆமா, பெரிய ஆளுகளை பொறிச்சு சின்ன வயசு மந்திரிகள், புலவர்கள், ஜமீன்தார்கள், பணக்காரர்கள், பெருசு அரசெல்லாம் பெரிய ஆளுங்க. தன்னை விட அதிக வயதில் மொத்தவங்கன்னா வாதத்துல வென்று தன் மனவனை நம்ம சேர்த்துறாரு. நீ அந்த அகங்காரத்தை விட்டு இறங்கி வரணும்.
அந்த தமிழ் வட்டத்தை சேர்ந்து எனக்கு பாராட்டு பத்திரம் கொடுக்குறாங்க. ஆனா ஒருத்தனுக்கு கூட இந்த இந்த எல்லாத்துக்கும் இந்த புத்தகம் கொடுத்தேன், ஒருத்தன் கூட படிக்கல. நான் முடிச்சுக்க போறேன், சரியா? அப்படின்னா நான் முடிக்க போறேன். அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த காலை முதல் மாலை வரை நேரம் மருந்து அருந்தி இருக்கணும். மாலை ஒருவேளை வேண்டிய அளவுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இப்ப நிறைய விஷயம் பேசியிருக்கோம் நாம. ராஜீவ் காந்தி எப்படி என்ன முடிச்சுங்கிற உங்களுக்கு சொல்லுங்க.